கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தாவே, நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். அன்பானவர்களே, இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு ஆணித்தரமான ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்னென்னு, நான் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். நீங்கள் தான் எனக்கு கடவுள், நீங்கள் தான் என்னுடைய தேவன். நான் உங்களை துதிப்பேன், உங்களை ஆராதிப்பேன், உங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறார். இதை சொல்லிட்டு என்னங்கிறாரு, நீர் அதிசயமானவைகளை செய்து. அப்போ அதிசயமானதுன்னா என்னென்னா, ஒரு மனிதனால் செய்ய முடியாதது, ஒரு மனுஷனால் எதிர்பார்க்க முடியாதது, நாம் எதிர்பார்த்திராத ஒரு விஷயம், அந்த மாதிரியான விஷயம் நமக்கு நடக்கும். அது அதிசயம். எப்படின்னா, மனிதர்களை கொண்டு தான் செய்வார். இப்போ என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னா என்னவாக இருக்கும்? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு வேலையை தேடி அலைஞ்சிட்ருக்கிறப்ப அந்த வேலை தானாக நம்மளை தேடி வருதுன்னு வைங்களேன், அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அதிசயம். இல்லை, நம்ம மக்களுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, பசங்களுக்கு திருமணத்திற்காக நாம் அந்த பசங்களுக்கு ஒரு திருமணம் பண்ணி வைக்கணுங்கிற அந்த ஒரு காரியத்துக்காக நம்ம அலையிறோன்னு வைங்களேன், அப்போ அது நம்மை தானாக தேடி வரும் என்று சொன்னால் அது அதிசயம். ஒரு வியாபாரத்தை தேடி போகிறோம், அந்த வியாபாரம் நம்மளை தேடி வருதுன்னு வச்சுங்களேன், அது அதிசயம் இல்லைங்களா? அது மாதிரி நாம் பாவ மன்னிப்பை தேடி அலைகிற போது அந்த பாவ மன்னிப்பை கொடுக்கிறவரே நம்மளை தேடி வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் அதிசயம். நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நித்திய ஜீவன் இல்லாமல் வாழ்ந்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு இந்த நித்திய ஜீவனை நம்ம அடைவதற்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த 10 கட்டளைகளை நாம் நிறைவேற்றியே தீரணும். அது நிறைவேற்ற முடியாத பல சூழ்நிலைகள் நம்மளை உருவாக்குது. அப்படிங்கிற இந்த மனித மார்க்கத்தில், மனித சமுதாயத்தில் நித்திய ஜீவனை கொடுக்கிறவரே நேரில் இறங்கி வந்தார் பார்த்தீங்களா, அதுதான் அதிசயம். பிதாவாகிய தேவனை குறித்து சொல்கிறார், நீர் அதிசயமானதை செய்து. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தது, இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்து நம்முடைய பாவங்களை நமக்கு வலியுறுத்தி, நம்முடைய பாவங்களை நம்ம உணரச் செய்து, நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்மையும் பிதாவினுடைய வீட்டில் குடியிருக்கும்படியாக செஞ்சார் பார்த்தீங்களா, அது அதிசயம். அதை தான் இங்கே சொல்கிறார், நீர் அதிசயமானதை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானது. சாதாரணமான விஷயம் இல்லை, அது ரொம்ப உறுதியானது. அவருடைய ஆலோசனைகள் இருக்குது பார்த்தீங்களா, ஆண்டவருடைய நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்கிறார் இல்லைங்களா. இது உறுதியானது. எந்த காலத்துலேயும் அது தப்பானதாக போயிடாது, அல்லது நம்மளை விட்டு விலகி போயிடாது, உறுதியானது. அதுதான் சொல்கிறார். அவருடைய யோசனைகள் முதல் சத்தியம், உண்மையும் சத்தியமாக இருக்கும். ரெண்டாவது, அது உறுதியானது. அந்த சத்தியம் ஒரு நாளும் நம்மை விட்டு போயிடாது, அது உறுதியாக இருக்கும்னு சொல்கிறார். அன்பானவர்களே, அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இங்கே ஏசாயா என்ன சொல்கிறாரு, நீரே என் தேவன். அப்போ நாம் அவரை நம்முடைய கடவுளாக ஏற்றுக்கொள்ளணும். அவர் நம்முடைய தேவன் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளணும். அவர்தான் நம்மை வழிநடத்துகிறவர் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை துதிக்கிறவர்களாக, அவருடைய நாமத்தை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை அவர் செய்வார். எல்லா விஷயத்திலையும், எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் அதிசயங்களை காண்கிறவராக இருப்போம். ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற தேவன். ஏன்னா அவர் அதிசயமானவர். ஒரு அதிசயமானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயமான விஷயங்களை செய்வது என்பது நிச்சயமாக நடக்கக்கூடிய காரியம். எப்போ நாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை துதிக்கிற போது. அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் நாம் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை சொல்லி துதிக்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். எண்ணி முடியாத அதிசயம், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், இப்படியெல்லாம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எண்ணி முடியாத ஒரு அதிசயத்தை செய்ய போவார். இந்த அதிசயமானது சத்தியமும் உறுதியுமானதாக இருக்கும். நிச்சயமாகவே
அந்த அதிசயத்தை நீங்கள் சுதந்திரிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயத்தை நீங்கள் காணும்படியாக செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர், அதற்காகவும் நன்றி. நீர் எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை துதித்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற போது எங்களுடைய வாழ்க்கையில் சத்தியமும் உறுதியுமான அந்த அதிசயம் நிறைவேறும் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பயணிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். உம்முடைய சத்தியமும் உம்முடைய உறுதியும் உம்முடைய வசனங்களும் என்றென்றைக்கும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் பலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.